ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த சேனலில் எப்படி மணி ஆன்லைனில் மேக் பண்ணலான்ட்டு, அதே மாதிரி எப்படி ஆன்லைன் ஜாப்ஸ் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலான்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஐடியாஸில் நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டு வரோம். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் ஃபியூ வீடியோஸு நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஸோ இன்கேஸ் யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த மோட்டிவேஷன் தான் எனக்கு நிறைய வீடியோஸு இதே மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த மாதிரியான ஜாப் இல்லை இந்த மாதிரியான மணி ஏர்னிங் பிளான் யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எனக்கு பர்சனலாகவே ரொம்ப லைக் பண்ண வீடியோ. ஏன்னாக்கா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்ன்ட்டு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவில் இருக்கிற என்ன ஸ்பெஷல்னாக்கா, எல்லாருமே யூடியூப் சேனலை ஆரம்பித்து அவங்க கண்டென்ட் போட்டு டெஃபினட்டாக அவங்க பணம் ஏர்ன் பண்ணலாம். அது எப்படின்னாக்கா, இந்த பணம் ஏர்ன் பண்ணுற இந்த யூடியூப் சேனலில் பணம் ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக பண்ணலாம். ஏன்னாக்கா இதில் நம்ம போட வேண்டிய நம்ம சொல்லிக் கொடுக்குற போகிற மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கு கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டு சப்ஸ்கிரைப் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய சேனல் எப்படி மானிட்டைஸ் பண்ணி பணம் ஏர்ன் பண்ணலாம் ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் க்ரியேட் பண்ண வீடியோ இது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில் வேணும், இல்லை ரொம்ப படிச்சிருக்கணும், இல்லை நிறைய நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஏதாவது கண்டிஷன் எல்லாம் இல்லை. ஸோ எவ்ரி ஒன் கேன் டூ இட். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ யாரெல்லாம் கம்ப்யூட்டர் அதாவது சிஸ்டம் ஆக்சஸ் பண்ண முடியுதோ, இல்லை அவங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தாவே கண்டிப்பாக ஈஸியாக நான் சொல்லி கொடுக்க போகிற மெத்தடில் 1 by 1 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக நீங்கள் வீடியோ போட்டு உங்களுடைய மணியை ஏர்ன் பண்ணலாம். இது எப்படின்னாக்கா, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மணி ஏர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் சேனலை நீங்கள் ரன் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக வீடியோ போடலாம். ஸோ அந்த கான்செப்டில் தான் இந்த வீடியோ நம்ம இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த வீடியோ எப்படின்னாக்கா, ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வீடியோவில், செகண்ட் வீடியோ, தேர்ட் வீடியோ, ஃபோர்த் வீடியோ, ஃபிஃப்த் வீடியோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா லென்த்தி கண்டென்ட்டு. ஸோ ஒரே டைமில் நம்ம போடலாம். பட் ஆனால் ஒரே டைமில் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தோம்னாக்கா மேபி ஒரு சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 அப்படிங்கிற மாதிரி 1 by 1 நான் 5 வீடியோஸ் போடுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு அனலைஸ் பண்ணல, அதாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி நீங்கள் அதை ஹோம்ஒர்க்காக நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வீடியோ போடும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவும் இந்த அப்கமிங் வீடியோவும் பார்த்து நீங்கள் ரெண்டுத்தையும் ஒர்க் அவுட் பண்ணலாம், ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சில திரும்பவும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த், ஸோ இந்த 5 வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக ஒரு எண்ட் டு எண்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த எண்ட் டு எண்டு நீங்கள் முடிக்கும் போது அந்த இந்த கோர்ஸ், அதாவது இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இந்த 5 வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளீனாக உங்களுக்கு புரியும். நீங்கள் அதுக்கப்புறம் பை யூஸிங் திஸ் வீடியோ நீங்கள் ஈஸியாக வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக போட்டு நீங்கள் மணியை ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் ஏன் கன்சிஸ்டண்ட்டாக போடலான்னு எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணும்போது நான் எல்லாமே எப்படி ஏஐ டூலை வச்சு ஜென்ரேட் பண்ணுறதுன்றதை சொல்லித்தர போகிறேன். நீங்கள் எதுவுமே உங்கள் சைடில் இருந்தால் தான் இன்கேஸ் நீங்கள் இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும், இல்லை நீங்கள் அதை மாடிஃபை பண்ணணும், இல்லை எடிட் பண்ணணும், இல்லை நீங்கள் வாய்ஸ் கொடுக்கணும், இல்லை
அதுக்கப்புறம் வந்து மெர்ஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எதாவது ஃபோட்டோஷாப் தெரியணும், இல்லை வேறு எதாவது எடிட்டிங் தெரியணும், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நிறைய ஏஐ டூல் இருக்குது. அந்த ஏஐ டூல் வச்சு எப்படி வந்து நம்ம வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோன்றத ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அதை முடித்த உடனே நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து செகண்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வீடியோவும் செகண்ட் வீடியோவும் பாருங்கள். அதே மாதிரி தேர்ட் வீடியோ வரும்போது 3 வீடியோஸு, ஃபோர்த் வீடியோ வரும்போது டில் 4th வீடியோஸு, 5th வீடியோ வரும்போது 5th வீடியோஸ் பாருங்கள். ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து எண்ட் டு எண்டு லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி, அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்ஸுக்குன்னு ஒரு சேனல்ஸ் நிறைய பேர் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணிட்டு வராங்க. கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே பாருங்கள், கிட்ஸ் மாரல் ஸ்டோரிஸ் இன் தமிழ்னு போடும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, பாருங்க தமிழ் மாரல் ஸ்டோரிஸ்னு போட்டு மேஜிக் பாக்ஸ் தமிழ் ஸ்டோரிஸ்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பேர் இருக்காங்க? 2.8 மில்லியன் சப்ஸ்கிரைபர். இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து அவங்களுடைய சேனலு. 2.8 மில்லியன் சப்ஸ்கிரைபர், 507 வீடியோஸ். ஸோ இவ்வளோ வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. இது எல்லாமே கிட்ஸுக்குரியது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது எல்லாமே அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணி ஈஸியாக வீடியோவை போஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய சேனல் வந்து க்ரோ பண்ண வைக்கலாம். ஸோ அது மூலிமா க்ரோ பண்ணி வச்சிங்கனாக்கா, ஒன்ஸ் நீங்கள் உங்கள் சேனல் க்ரோ ஆயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் மானிட்டைஸ் ஆகி உங்களுக்கு அமௌண்ட்டு ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம். இது ஒரு ஒன் டைப் ஆஃப், இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் உங்களுக்கு சேனல் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த சீரியஸை நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து சேனல் ஓப்பன் பண்ணுங்கள். நாம் சொல்லித்தர ஸ்டெப்ஸ் ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களாலையும் ஈஸியாக வீடியோ போட முடியும். அதே மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, இன்கேஸ் மிடில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அந்த கமெண்ட்டில் உங்களை வந்து ரீச் அவுட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிளுக்காக உங்களை காமிச்சேன். ஸோ இதே மாடலில் தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக்கான எடிட்டிங் ஸ்கில்லோ, இல்லை வந்து கேமராஸோ, இல்லை வந்து வேறு எதாவது ஃபோட்டோஷாப்ஸோ, இல்லை வந்து அதாவது வந்து இமேஜ் அப்ஸ்கேல் பண்ணுறதோ, இல்லை வேறு எதுவுமே இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து நம்ம ஏஐ டூல் யூஸ் பண்ணுவோம். ஒன் பை ஒன்னாக நம்ம பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, லெட்ஸ் கோ டு த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது வந்து பாருங்கள், இதுதான் நம்ம பண்ண போகிற ஹெட்டிங் இன்னைக்கு. How to create a 3D animated kid story videos with AI complete guide. ஓகே, ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன். இதுதான் நம்ம சொல்லியிருக்கிற ஸ்டெப்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஸ்டெப்ஸ் ஒன்று பாருங்கள், ரைட் கிட் ஸ்டோரி. ஓகே, இந்த ஸ்டோரி வந்து நீங்கள் ரைட் பண்ண போகிறதில்ல. இது வந்து ஏஐ டூல் வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் அந்த ஸ்டோரிஸை. ஸோ அதை எப்படி சொல்கிறதுன்னு அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி ஜெனரேட் ஏஐ இமேஜஸ். ஸோ ஸ்டோரி ஜென்ரேட் பண்ணவங்க, அதாவது ஸ்டோரி ரைட் பண்ணவுடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, அந்த ஸ்டோரிக்குரிய இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதையும் வந்து நம்ம பை யூஸிங் ஏஐ வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஸ்டோரி ரெடி ஆயிடுச்சு, இமேஜும் ரெடி ஆயிடுச்சு. அந்த ஏஐ இமேஜ் வச்சு நம்ம வந்து வீடியோ ஃபார்மேட், அதாவது வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த இமேஜஸ் வந்து நம்மளுக்கு வந்து வீடியோவாக விஷுவலாக நம்மளுக்கு ஷோ பண்ணுறதுக்காக பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகுனாக்கா, இமேஜாக இல்லாமல் அது ஒரு விஷுவலைசேஷனாக மாறும். ஓகேங்களா? ஸோ வித்தவுட் வாய்ஸ். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அதையும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஏஐ டூல் வச்சு நம்ம பண்ண போகிறோம். எல்லாமே ஏஐ டூலில் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். 4வது பாயிண்ட் வந்து 4வது ஸ்டெப்ஸு
ரெக்கார்டு வாய்ஸ் ஓவர் இதெல்லாம் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு அப்புறம் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அந்த வாய்ஸு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம விஷுவல் பார்க்கும் போதும் அதுக்கு பேக்ரவுண்டில் வாய்ஸ் வந்து கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த என்ன நம்ம பண்ணியிருக்கோன்றதை நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. அப்புறம் நம்மளுக்கு வாய்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோவும் கிடச்சிச்சு, வீடியோவும் விஷுவலும் ஜென்ரேட் பண்ணிட்டோம், விஷுவல் வீடியோவும் ஜென்ரேட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு வாய்ஸும் கொடுத்துட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு மெர்ஜ் பண்ண போகிறோம். இதுவும் வந்து நம்ம மெர்ஜ் பண்ணுறதுக்கும் ஒரு ஏஐ டூல் வச்சு நம்ம பண்ண போகிறோம். லாஸ்ட் இது முடித்தோடனே அப்லோடு டு யூடியூப். ஸோ ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு தெரியும், இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க யூடியூப்னாக்கா கண்டிப்பாக இது தெரியும். ஸோ நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிடலாம். இந்த 5 ஸ்டெப்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 5 ஸ்டெப்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 பார்க்க போகிறோம். ஏன்னா நான் வந்து ஒரே வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணால் ஸோ திஸ் வீடியோ வில் கோ அஸ் எ லென்த்தி. ஸோ தட்ஸ் வை அதை என்ன பண்ண போகிறோன்னாக்கா நான் அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போடாமல் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 போட்டோம்னாக்கா உங்களுக்கும் புரியும். ஸோ நீங்களும் வந்து அதை வச்சு நம்ம இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறத வச்சு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணும் போது உங்களுக்கும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டியாக இன்கேஸ் இஃப் நீங்கள் எதாவது நோட் பண்ணணும், இல்லை நீங்கள் எதாவது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் நம்ம பண்ண மாதிரினா நீங்களும் பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து மெயினாக வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணது. ஸோ வீடியோவும் லாங் போகாது, அதே மாதிரி சின்ன சின்ன வீடியோவாக இருக்கும். உங்களுக்கும் வந்து படிக்கிறதுக்கோ இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை மீன்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட மெயின் மோட்டோ. ஸோ அதுக்கு தான் நான் வந்து 5 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தாச்சு, அதே மாதிரி என்ன ஸ்டெப்ஸ்னு பார்த்தாச்சு இல்லைங்களா. இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆக்டிவிட்டியில் அதாவது வந்து எக்ஸாக்ட் ஒர்க்குக்கு போகிறோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கேனாக்கா, ரைட் ஏ கிட் ஸ்டோரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஓனாக எழுதி தெரிஞ்சிச்சுன்னா தாராளமாக எழுதி அதுக்கு வந்து நீங்கள் விஷுவல் க்ரியேட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலாம். கரெக்டுங்களா. இன்கேஸ் உங்களுக்கு தெரியல, ஸ்டோரி எழுதுறதுக்கு டைம் இல்லை வந்து அது எனக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாக்கா நம்மளுக்கு நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த ஏஐ டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்குங்க, பரவாயில்ல, ஓகேங்களா. அதுக்கு தான் வந்து நான் வந்து எல்லா வீடியோஸும் மெர்ஜ் பண்ணாமல் தனித்தனியாக போட்டிருக்கேன். இப்போ நான் இதை முடித்த உடனே நீங்கள் போயிட்டு, அதாவது வந்து இது முடிஞ்ச உடனே இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுடைய ஓன் லேப்டாப்லேயோ இல்லை மொபைல்லையோ நீங்கள் ஓப்பன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் ஒரு முறை பண்ணுங்கள். ஓகே, அக்கௌண்ட் இல்லைன்னா க்ரியேட் பண்ணுங்கள், அதே மாதிரி எப்படி பண்ணன்றதை போட்டு பாருங்கள், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்க, அந்த இது வந்து பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ இது நீங்கள் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஓகே இந்த ஸ்டெப்ஸ் வந்து இந்த பர்பஸ்க்கு தான், ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து இதுக்காக யூஸ் ஆகுது, ஸோ இதுதான் இதோட நெசசிட்டி அப்படிங்கிற மாதிரி கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ அதுதான் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரைட் ஏ கிட் ஸ்டோரி. நம்ம ஒரு கிட் ஸ்டோரி வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பை யூஸிங் ஏஐ வச்சு. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா ஒரு சில ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ப்ராம்ப்ட்னாக்கா நீ இந்த ஏஐ பிளாட்ஃபார்மில் ப்ராம்ப்ட்ன்றது வந்து நம்ம வந்து ஒரு அதாவது வந்து நம்மளோட இன்புட். ஸோ இந்த இன்புட்டுக்கு நீ ரீட் பண்ணி எனக்கு அவுட்கம் கொடு அப்படிங்கிறது தான் ப்ராம்ப்ட். ஸோ ஏதாவது ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ மாடலில், அதாவது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னாக்கா அது ஜெனரேட் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி வச்சு ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு அதோட அவுட்கம் வரும். ஸோ அதை தான் நம்ம இப்போது சொல்ல போகிறேன், கரெக்டுங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு நம்ம அந்த ப்ராம்ப்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ப்ராம்ப்டை வந்து நம்ம ஒரு ஏஐ டூலில் ஜெனரேட்டிவ் ஏஐ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினின்னு, இது வந்து கூகுளோட ஜெனரேட்டிவ் ஏஐ மாடலு. ஸோ அந்த மாடலில் நீங்கள் வந்து இந்த ப்ராம்ப்ட் கொடுக்கும் போதோ என்ன ஆகுனாக்கா அந்த ப்ராம்ப்டில் இருக்கிற கண்டென்ட்டை அந்த மாடல், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவாங்க அதை, அந்த மாடல் வந்து ஆல்ரெடி மெஷினில் அதான் அந்த மாடல் வந்து ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருக்கு.
உங்களுடைய கண்டென்ட் வந்து அந்த மாடல் ரீட் பண்ணி என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஜெனரேட்டிவ் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்ஃபர்மேஷன், அதாவது ஆர்டிஃபிஷியலாக அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி அது இது ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு ஒரு அவுட்கம்மை, அதாவது ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதுதான் இப்போ வந்து லைவாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு ப்ராம்ப்ட் சொன்னோம் இல்லைங்களா, அந்த ப்ராம்ப்ட் இது தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து அந்த ஏஐ டூலுக்கு போயிடுறேன், ஜெமினின்னு சொன்னேன். ஸோ இதுதான் அந்த ஏஐ மாடலோட டூலு. ஓகே, ஸோ இது விச் இஸ் ஃப்ரம் கூகுளோட டூலு. இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ப்ராம்ப்டை கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் என்னன்னாக்கா, எனக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்கேன், ஜெனரேட் 5 டிஃப்ரெண்ட் பாப்புலர் கிட்ஸ் moral story topic suitable for children's animation YouTube channel in Tamil language. Ensure the topics are engaging, age appropriate and culturally relevant to the Tamil speaking kids. Okay, each story topic should be distinct and conducive to animation, incorporating elements of adventure, magic, mythical creatures or heroic quest that captivate young audiences. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ 5 ஸ்டோரியோட ஐடியாவை நம்ம கேட்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் என்ன சொல்லியிருக்கேன், கிட்ஸோட மாரல் ஸ்டோரி கூடன்னு கேட்க போகிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து மாரல் ஸ்டோரி கேட்கலாம், இல்லை வந்து பெட் டைம் ஸ்டோரி கேட்கலாம், இல்லை காமிக் ஸ்டோரி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான நீங்கள் ஸ்டோரிஸை ஏஐயில் நீங்கள் ஈஸியாக கேட்டு நீங்கள் வாங்கலாம். இப்போ இந்த ப்ராம்ப்ட் என்ன பண்ணுறேன், இங்கே ஜஸ்ட்டு வந்து அந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணேன். ஓகே, என்ன பண்ணுங்கள், இது வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து இதில் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறீங்கனாக்கா சைன்அப் பண்ணிங்க பை யூஸிங் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் வச்சு. ஓகே, ஸோ ஒன்ஸ் கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டை போட்டு இங்கே பாருங்கள், சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, இது கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஏஐ டூல் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல் வந்து நம்மளுக்கு நான் என்ன கேட்டிருக்கேன், 5 பாப்புலர் கிட்ஸ் மாரல் ஸ்டோரி கேட்டிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணுது, 1 2 3 4 5 வந்துச்சுங்களா, 5 ஸ்டோரியோட டீட்டெயில்ஸை எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய 5 ஸ்டோரி. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன பண்ணுறேன், நான் ஒரு நோட் பேடில் வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், 5 ஸ்டோரி ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஓகே, என்ன ஸ்டோரி பார்ப்போமா, பேசும் கிளியும் பேராசைக்கார வியாபாரியும். செகண்ட் ஸ்டோரி வந்து சிறுவனின் வீரமும் மாயாஜால வாழும். தேர்ட் ஸ்டோரி வந்து 2 நண்பர்களும் பொக்கிஷ தீவும். ஃபோர்த் ஸ்டோரி வந்து யானையின் கருணையும் எலியின் நன்றி அறிதலும். 5வது ஸ்டோரி வந்து வானவில் தேவதையும் தொலைந்த நட்சத்திரங்களும். ஓகே, ஸோ இந்த 5 ஸ்டோரி வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 ஸ்டோரி கேட்குறீங்கனாக்கா 10 ஸ்டோரி கொடுக்கும். ஓகே, ஸோ நீங்கள் 5 பாப்புலர்னு போட்டிருக்கீங்க, இங்கே 10 பாப்புலர்னு போட்டிங்கன்னா 10 பாப்புலர் ஸ்டோரி இந்த மாதிரியே கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் கான்செப்ட். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி, உங்களுடைய ஆக்டிவிட்டி என்னன்னாக்கா, இந்த ஏஐ மாடல் டூலில் போங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைமாக லாகின் பண்ணுறீங்கன்னா சைன்அப் பண்ணிங்க கூகுள் அக்கௌண்ட் வச்சு. ஒன்ஸ் உள்ளே போனோன்னே இப்போ நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். புரியுதுங்களா? இப்போ நான் எதுக்கு வந்து அந்த பார்ட் வந்து பிரிச்சேன்ட்டு, ஸோ அதுக்கு தான் இது வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி டைஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் வந்து அதுக்கு தான் வந்து செப்பரேட்டாக பிரித்தேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபைன், இது முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 5 ஸ்டோரியில் நம்ம எந்த ஸ்டோரி வந்து நீங்கள் ரீட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க,
ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 5 ஸ்டோரியில் எது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து சிறுவனின் வீரமும் மாயஜால வாழும், பேசும் கிளியும் பேராசைக்கார வியாபாரம். சரி, நான் வந்து கருணேன், ஓகே, யானையின் கருணையும் எலியின் நன்றி அறிதலும். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டோரியை நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோரியை எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு இந்த ஸ்டோரி என்ன பண்ண போகிறோம், நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்கேன், ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் ஸ்டெப், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ரைட் ஏ ஸ்டோரி யூஸிங் ஜெமினி. இந்த பாருங்க, இதோட இந்த ரைட் ஏ கிட் ஸ்டோரின்னு போட்டு இதில் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம், இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம பண்ணிட்டோம், யூஸ் ஜெமினி ஐ வச்சு பண்ணிட்டோம். ஓகே, இதுதான் பண்ணோம், யூஸ் ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் ஜென்ரேட் ப்ராம்ப்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லிக்கோம், யூஸ் செகண்ட் ப்ராம்ப்ட் பை என்க்ளோசிங் த செலக்டட் டைட்டில் டு ஜென்ரேட் ஃபுல் ஸ்டோரி. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த ஸ்டோரியோட அப்ஸ்ட்ராக்ஷன், அதை வந்து என்ன ஸ்டோரின்றது நம்மளுக்கு கொடுத்துச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், செகண்ட் ப்ராம்ப்ட் வச்சு நான் அதை எலாபரேட் பண்ணி சீன் கிரியேட் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்டோரியை ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ செகண்ட் ப்ராம்ப்ட்டை போக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க, செகண்ட் ப்ராம்ப்ட் படிச்சுப்பாங்க. ரைட் திஸ் ஸ்டோரி அண்ட் மேக் into a video script in Tamil from the narration's point of view that explains the story children in soothing the simple manner. The script should approximately 2 to 3 minutes long. அதாவது வந்து அந்த ஸ்டோரி வந்து எனக்கு 2 to 3 minutes லாங்ல கொடு, and exclusively used for narrator's perspective without including any dialogue or வியூ பாயிண்ட்ஸ் ஃப்ரம் அதர் கேரக்டர்ஸ். ஸோ நான் என்ன கொடுத்துருக்கணும் அதை மட்டும் ஜென்ரேட் பண்ணு, வேறு எதுவும் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். த லாங்குவேஜ் ஷுட் பி ஜென்டில், எங்கேஜிங் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் கிட்ஸ். ஸோ சிம்பிளாக எனக்கு கிரியேட் பண்ணி கொடு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜோ இல்லை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறத எனக்கு வேணாம்னு சொல்லுவேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் எடுக்கிறேன். ஓகே, இந்த ப்ராம்ப்ட் எடுத்து இதில் போடுறேன். போட்டு நான் ஒரு ஸ்டோரி வந்து நான் வச்சுருந்தேன் இல்லைங்களா, இந்த ஸ்டோரி தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஸ்டோரி தான் நான் வந்து இப்போது ஃபுல் ஸ்டோரியை ஜென்ரேட் பண்ணுறோம். என்ன பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது சப்மிட் கொடுங்க. இப்போ என்ன பாருங்கள், இது என்ன அது பாருங்கள், 2 to 3 மினிட்ஸுக்கு எனக்கு வந்து ஒரு ஸ்டோரியை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? இதுதான் அந்த ஸ்டோரி. பாருங்க, எனக்கு ஃபுல் ஸ்டோரியை ஜென்ரேட் பண்ணிச்சு. இதெல்லாம் நீங்க பண்ணி பாருங்க. ஸோ மறக்காம, ஸோ தட் உங்களுக்கு வந்து அப்போதான் புரியும். ஓகேங்களா? பாருங்க, சீன் 1, காட்சி 1, சீன் 2, சீன் 3, சீன் 4, சீன் 5, சீன் 6, சீன் 7. ஓகே, ஸோ 8, 9, 10, 11, 12, 13, 14. ஸோ இவ்வளோ இது ஜென்ரேட் பண்ணிச்சு. 14 சீன் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த 14 சீன். ஓகே, இதெல்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன், சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் நெக்ஸ்ட் டேக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போது இந்த ஸ்டோரி வந்து எனக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ அதை வச்சு தான் நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸும் முடிச்சாச்சு. ஸோ அந்த பேஜுக்கு போயிடுவோம், கண்டென்ட்டு. ஸோ இந்த யூஸ் செகண்ட் ப்ராம்ப்ட் என்க்ளோசிங் த செலக்டட் டைட்டில் டு ஜென்ரேட் ஃபுல் ஸ்டோரி, இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து யூஸ் தேர்ட் ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் ப்ராம்ப்டட் ஃபார் இமேஜ் கிரியேஷன். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ண போகிறோம், இமேஜ் வந்து நம்ம ஃபுல் ஸ்டோரி ஜென்ரேட் பண்ணிட்டோம். யூஸ் தேர்ட் ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் ப்ராம்ப்ட்ஸ் ஃபார் இமேஜ் கிரியேஷன். ஓகேவா? ஸோ அந்த லாஸ்ட்டாக ஒரு நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன், நான் இப்போ அந்த ப்ராம்ப்ட் தேர்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்குரிய ப்ராம்ப்டை நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா அந்த ப்ராம்ப்ட் வந்து நான் எடுத்து போய் இன்னொரு ஏஐ டூலில் நான் கொடுத்தேனாக்கா எனக்கு வந்து விஷுவல் இமேஜை 3D இமேஜை கிரியேட் பண்ண போகுது. அது வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் பண்ணி நம்மளுடைய ஹோம்ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஸோ தட் ஈஸியாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து தேர்ட் ப்ராம்ப்ட்டை இங்கே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸசைஸ் அதாவது வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், அதே இதுலேயே இந்த தேர்ட் இது நான் கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன், நவ் கன்வெர்ட் தி ஸ்டோரிஸ் 18 to 15 சீன்ஸ் அண்ட் ரைட் டீட்டெயில் image prompt ஃபார், நான் சொன்னீங்களா ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி, ஃபார் ஈச் சீன் ஆஃப் த ஸ்டோரி டிஸ்கிரைப் த விஷுவல் இன் a way such that fits into animated video, ensure that main character's appearance remains constant throughout the story. At the end of the each AM prompt, include 3D pixel cartoon style, ultra HDR 3D, intricate details, vibrant colors and realistic lighting. So enhancing clarity, bright highlights, hyper realistic and cinematic. ஓகே, ஸோ இது எப்படின்னாக்கா, ஸோ உங்களுக்கு வந்து அந்த லுக் அண்ட் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா 3D டயக்ராம் 3D இமேஜில் எப்படி வருதோ அந்த பிக்சரை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்டில் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இந்த ப்ராம்ப்டில் கொடுக்குறோம். இது என்ன பண்ண போகிறோம், இது கொடுத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ மாடல் இல்லைங்களா. ஸோ நம்ம இது மாதிரி கொடுக்கும்போதும் நம்ம ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணியிருக்குல்ல, அதுக்கு வந்து அதாவது வந்து ரீசெண்டாக முடிஞ்சிருக்கு இந்த ஸ்டோரிக்கு, இதை வந்து கன்வெர்ட் பண்ணோம் இப்போ. ஸோ கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு ப்ராம்ப்டாக கொடுக்க போகுது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டீனுக்கு. இங்கே பாருங்கள், சப்மிட் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ண போகுது, இதை ரீட் பண்ணி இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு சீனுக்கும் நம்மளுக்கு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணிச்சிங்களா. ஸோ அதை ரீட் பண்ணி நம்மளுக்கு டோட்டலாக 11 சீனுக்குரிய ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் அது ஜென்ரேட் பண்ண ப்ராம்ப்ட்டு. ஸோ இதையும் என்ன பண்ணலாம், நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த சீனை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ என்னாச்சு, நம்ம எல்லா அதில் இருக்கிற எல்லா ஸ்டெப்ஸும் 3 ஸ்டெப்ஸ் டீட்டெயில் ஸ்டெப் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த 3 ஸ்டெப்ஸும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராம்ப்ட்டும் கிடச்சிச்சு, ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டோம், அதுக்குரிய இமேஜ் கிரியேட் பண்ணக்கூடிய இமேஜும் அந்த ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரி கான்செப்ட் எடுத்துட்டோம், அந்த ஸ்டோரி வந்து ஃபுல் ஸ்டோரி ரைட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து அந்த ஸ்டோரி ரைட் பண்ண ஸ்டோரியிலேருந்து நம்மளுக்கு விஷுவல் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஈச் ப்ராம்ப்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு சீனும் நம்ம வந்து இன்புட்டாக வேற ஒரு ஏஐ டூலில் கொடுத்து விஷுவலை, அதை வந்து விஷுவல் இமேஜை வித்தவுட் வாய்ஸ் இல்லாமல், அதை விஷுவலாக இமேஜ் விஷுவல் வீடியோ வருது இல்லைங்களா, விஷுவல் வீடியோ, அந்த வீடியோவுக்கு நம்ம இமேஜ் 3D இமேஜை ஜென்ரேட் பண்ணி, ஸோ ஒன்லி வீடியோ மட்டும் இருக்கும், வாய்ஸ் இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம விஷுவல்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணியிருக்கோம், இதுதான் இந்த இன்னைக்கு பண்ண வேண்டிய எக்ஸசைஸு, அதாவது வந்து ஹோம்ஒர்க்கு. நான் இந்த டீட்டெயில் கொடுக்குறேன். ஸோ நம்ம என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணமோ அதை நீங்கள் எல்லாமே 1 by 1 பண்ணி பார்த்து கம்ஃபர்டபுளாக இருங்க. ஸோ தட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம போடும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த வீடியோவை அதை லேர்ன் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு வந்து அந்த வீடியோ அந்த வீடியோவில் நீங்கள் லேர்ன் பண்ணி அதை எக்ஸசைஸ் அதாவது வந்து அந்த ஹோம்ஒர்க் பண்ணும்போது இந்த ஆல்ரெடி பண்ண இல்லைங்களா, அதெல்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ தட் நீங்கள் ரியலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக நீங்கள் நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லென்த்தி வீடியோ வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி போட்டோம். இந்த பார்ட் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2 வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த வீடியோ 1 by 1 ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பு வந்து நம்ம வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களுடைய ஹோம்ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கிரியேட் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்பில் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் ஸ்டோரிஸை நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ தட் இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட், அதாவது வந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காமிக் ஸ்டோரிஸ், பெட் ஸ்டோரிஸ், மாரல் ஸ்டோரிஸ், அப்புறம் வந்து அனிமேட்டட் ஸ்டோரிஸ், எந்த ஸ்டோரிஸ் வேணால் நீங்கள் வந்து கிட்ஸுக்கும் போடலாம், இல்லை நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டோரி வேணால் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து வீடியோவை போட்டு ஆன் பண்ணலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த வீடியோ வந்து எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். ஐ வில் கிரியேட் many more videos like this.